ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நோம்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். பள்ளிவாசலில் கொடுக்குற அதே மாதிரி நம்ம நோம்பு கஞ்சி நம்ம வீட்டிலேயே செய்யலாம். நான்வெஜ் கிடையாது, பியூர் வெஜிடேரியன் நோம்பு கஞ்சி தான் இது. நோம்பு கஞ்சி பள்ளிவாசல் வாங்கிய அனுபவம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி நோம்பு கஞ்சி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நோம்பு கஞ்சிக்கு முக்கியமான பொருள் இது தான். வீட்டில் இருக்க ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அதே அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை மூணையும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் நமக்கு ஊறுதோ அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு நோம்பு கஞ்சியில். ஸோ அதனால் முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு. எதுக்காக இந்த மாதிரி ஊற வைக்கணும் அப்படின்னா, அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊறவே ஊறாது நமக்கு. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்தோன்னா நமக்கு குக்கரில் நல்லா வெந்து போயிருக்கும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கிறோம். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வச்சுருக்க எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஊறணும் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. அதுக்குள்ளே நம்ம நோம்பு கஞ்சி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பொருளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடேரியன் நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. நான்வெஜ் வெஜிடேரியன் ஒன்றும் பெருசு இல்லைங்க. இப்போ நம்ம கேரட் யூஸ் பண்ணிக்கிறோம். நான்வெஜ்னால் நம்ம அந்த கேரட் எடுத்துகிட்டு அதுபோல் நம்ம சிக்கனோ மட்டனோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெஜ்ஜு பண்ணுறதுனால நான் கேரட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான்வெஜ் பண்ணும்போது எந்த டைமில் நான் சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நோம்பு கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். போடும்போது எவ்வளோ ரேஷியோ என்னன்னு சொல்கிறேன். வாங்க நோம்பு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோம்பு கஞ்சி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம குக்கரை எடுத்து வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நோம்பு கஞ்சி அப்படியே குடிக்கும் போது அப்படியே பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். வீட்டு ரைஸ்லையுமே நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா எடுத்து பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸில் கூட பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் முக்கியமாக கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுக்க. நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நோம்பு கஞ்சிக்கு முக்கியமான காரமே நமக்கு பச்சை மிளகா தான். ஸோ அதனால் நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா எங்கள் வீட்டில் இருந்த மிளகா தான் இது. ஸோ அதனால் நான் அந்த மிளகாயை சேர்த்துக்கேன். உங்கள்கிட்ட நீட்டு மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கிறனால நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ அதனால் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கேரட் நறுக்கி வச்சுருக்கோம். அந்த ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெஜ்ஜு தான் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான்வெஜ் போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேரட் பொழுது நான்வெஜ் போடலாம். நம்ம போடுற அந்த பச்சை மிளகாவோட காரம் அந்த கேரட்டோட ஸ்வீட் தன்மையை சேர்ந்து நமக்கு நோம்பு கஞ்சி ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நம்ம 3ஐயும் சேர்த்துக்க போகிறோம். இந்த நோம்பு கஞ்சியில் முக்கியமாக நம்ம அதிகமாக குளிர்ச்சி தர நமக்கு பொருள் தான் நோம்பு கஞ்சி. ஏன்னா நம்ம அதில் வெந்தயம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பாடிக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நோம்பு கஞ்சி எடுத்து குடிச்சு பாருங்கள். உடனே நம்ம பாடி கூலாகிடும். அவ்வளோ கூலிங்கான ரிசல்ட் உடனே நமக்கு கிடைக்கும் நோம்பு கஞ்சியில். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. தனி மிளகாயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப போட தேவையில்ல, லைட்டாக போட்டால் போதும். நமக்கு அந்த கலருக்காக நம்ம போடுறோம், லைட்டாக காரத்துக்காகவும் போடுறோம். தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில்லு தேங்காயை நல்லா அரைச்சி 2 தடவை நான் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சு 2-3 தண்ணி கிட்ட. இப்போ கழுவுனா அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டுக்க ரைஸு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு நல்லா வேகணும். முக்கியமாக அந்த கடலைப்பருப்பு வேகணும். அதனால நிறைய தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு ஒரு அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 6-7 விசில் விடுங்க. நமக்கு நல்லா வெந்துடும். நம்ம போட்ட ரைஸு பருப்பு எல்லாமே அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோலே வச்சு வேக வச்சுட்டு நமக்கு நல்லா குக் ஆகிடும். நமக்கு நல்லா ஈக்குவனாக நமக்கு வெந்தும் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக அடுப்பை ஸ்லோவில் வச்சு குக்கரை மூடி விட்டுருவோம். எல்லா பொருளும் நம்ம போட்டாச்சு. நோம்பு கஞ்சிக்கு தேவையான எல்லா பொருளையும் போட்டு குக்கரை போட்டு மூடி விட்டோம். இப்போ நம்ம ஒரு 7 விசில் விடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு
இதே மாதிரி அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சு இதே மாதிரி 7 விசில் விடணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு நோம்பு கஞ்சி நல்லா குக் ஆகி நல்லா போட்ட பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம பள்ளிவாசல் சாப்பிட்ற அதேமாதிரி நோம்பு கஞ்சியோட டேஸ்ட் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 7 விசில் கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்காக குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்குது. நல்ல தண்ணி நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக பதத்தில் நமக்கு இருக்குது. கரண்டி வச்சு கிண்டி காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போது நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கே. நம்ம போட்ட அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி போயிருக்கு. கேரட்டுமே நல்லா குக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம குழைய விட்டு நம்ம வேக வைக்கணும்னா ஒரு 7 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம இறக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மணக்க பள்ளிவாசலில் செய்கிற மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்மளும் இதே மாதிரி நோம்பு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பள்ளிவாசல் எப்படி நோம்பு கஞ்சி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.